வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சோயாபீன் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சோயாபீனை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் சோயாபீனை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து இது நல்லா வேகட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், சோயாபீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோயாபீனில் தண்ணி வடிகட்டிட்டு இது நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வற்ற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சோயாபீன் பெப்பர் ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.